மணிமேகலைக்கு ஆதரவா வெங்கடேஷ் பட் மாஸ்டர் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சமீபத்தில் குக் வித் கோமாளியில் ஆங்கரிங்காக இருந்த மணிமேகலை அவர்கள் அந்த ஒரு ஷோவை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் பிரியங்கா தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இது சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது குறித்து ஏராளமான நபர்கள் அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் வெங்கடேஷ் பட் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் அந்த ஒரு நிகழ்ச்சியில் இருக்க வரைக்கும் மணிமேகலை அவர்கள் ஆங்கரிங்லாம் பண்ண கிடையாது. கோமாளியாக இருந்தாங்க, குக்காக இருந்தாங்க. ஆனால் அப்படி அவங்க இருந்த சமயத்தில் கூட அளவுக்கு அதிகமாக என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தது வந்து என்ன அப்படின்னா ஆங்கரிங் பற்றி தான். என்ன மாதிரிலாம் பண்ணணும், எப்படி இருக்கணும், மக்கள்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத அடிக்கடி என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போவே எனக்கு வந்து தோணுச்சு, இந்த பொண்ணு வந்து இதில் எவ்வளோ ஃபேமஸாக இருந்தாலுமே அதோட எண்ணம் முழுக்க ஆங்கரிங்கில் மட்டும்தான் இருக்குது. அதில் தான் அவங்க பெரியலாக வரணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. அப்படியாப்பட்ட விஷயத்தை அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை பற்றி அவங்கள்ட்ட யாராவது தப்பாக சொன்னாலோ இல்லை அவங்க வேலையை பண்ண விடாமல் பண்ணாலோ கண்டிப்பாக அவங்களுக்கு கோவம் வரும். அது இயல்பு தான். அதை தான் மணிமேகலை அவர்களும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். மணிமேகலை அவர்களுக்கு இதை விட இன்னும் ஒரு சூப்பரான மேடை வரணும். ஒருவேளை ஃபியூச்சரில் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்க ஷோவில் அவங்க மறுபடியும் கண்டினியூ பண்ணால் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அதை தான் நான் வந்து அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. மேலும் ரசிகர்கள் நிறைய பேர் என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, செஃப் தாமு அவர்கள் இருக்கவும் தான் அங்கே இந்த மாதிரியான சம்பவங்கள் போணுச்சு. ஒருவேளை வெங்கடேஷ் பட் மாஸ்டர் இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக மணிமேகலை விசஸ் பிரியங்கா இவங்களோட வந்து ஒரு கிளாஷ் போயிருக்காது. ஏன்னா வெங்கடேஷ் பட் மாஸ்டர் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால அங்கே ஏதாவது ஒன்றுனா அவர் அந்த விஷயத்தை அவர் ஹேண்டில் பண்ணியிருப்பார், அவர் கையில் வச்சுருந்துருப்பார். எல்லா கண்டஸ்டன்ஸையும் அவர் ரொம்பவே சூப்பராக டீல் பண்ணியிருந்திருப்பார். அவர் இல்லாமல் போனதுனால தான் இப்படி. ஒருவேளை வெங்கடேஷ் பட் மாஸ்டர் அங்கே இருந்திருந்தாருன்னா அங்கே நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாமே கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மேலும் மணிமேகலை அவர்கள் இப்போ குக் வித் கோமாளியில் இல்லை, உங்களோட ஷோவில் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ரசிகர் இவரோட சோசியல் மீடியா பேஜில் கமெண்ட் பண்ணவே அந்த ஒரு கமெண்ட்டுக்கு வெங்கடேஷ் பட் மாஸ்டர் லைக் போட்டிருக்காரு. ஸோ இதன் மூலயமா ஒரு விஷயம் புரியுது. கண்டிப்பாக மணிமேகலை அவர்கள் அடுத்து அவர் பண்ணிட்டு இருக்க ஷோக்கு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். போனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். யாருமே எதிர்பார்க்காத வகையில் மணிமேகலை விசஸ் பிரியங்கா கிளாஷ் போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இது எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க? யார் மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.